அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ஆல் தமிழ். நான் கிஷோர், ஜேஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இன்னொரு முக்கியமான எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லலாம். எம்டிஎஸ் உடைய டேட் வந்தாச்சு, எக்ஸாம் டேட் வந்தாச்சு. ஆல்ரெடி நமக்கு சிஜிஎலோட எக்ஸாம் டேட் வந்தப்பே நான் அடிச்சு சொன்னேன். ஸோ ஏன்னா ரெண்டுத்துக்குமான அந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்றா தான் வந்துச்சு. சிஜிஎலோட நோட்டிஃபிகேஷனும் சரி, எம்டிஎஸும் கரெக்டாக 4 நாள் கேப்பில் வந்துச்சு. அதே மாதிரி இங்கேயும் சிஜிஎலோடைய டேட் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 26 வரைக்கும் நடக்கும்னு சொன்னாங்க. செப்டம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 26 முடிஞ்சு 4 நாளில் நமக்கு எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாருக்கான அந்த எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஸோ டேட்டை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 30 செப்டம்பர்லேருந்து 14 செப்டம்பர், ஸோ சில்ட்ரன்ஸ் டே வரைக்குமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, சூப்பராக படிச்சுட்டு இருப்பீங்க. அதை இன்னும் கொஞ்சம் பேஸ் அதிகப்படுத்திக்கோங்க, ஸ்பீட் அதிகப்படுத்திக்கோங்க, வேகமாக படிக்க ஆரம்பிங்க, ரிவிஷன் நல்லா பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஒரே ஒரு டயர் தான். ஸோ இப்போ சிஜிஎல் மாதிரியோ சிஜிஎஸ்எல் மாதிரியோ 2 டயர்லாம் இல்லை, ஒரே ஒரு டயர் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபிசிக்கலுக்கும் ரெடி ஆகிட்டீங்கனாலே கண்டிப்பாக போதும். ஹவல்தார் போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன் ஃபிசிக்கல். இதே எம்டிஎஸ்க்கு வந்து நல்லா சூப்பராக படிங்க, கரெக்டாக வந்துட்டு பேசிக்ஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க்கிங்கில் விட்டுறாதீங்க, அக்யூரசியை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம சைட்ல இருந்து, நம்ம டீம் சைட்ல இருந்து என் சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ கண்டிப்பாக வேற ஏதாவது டவுட் இருக்கு, வேறு ஏதாவது சஜஷன் இருக்குது சார், வேறு இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே கண்டிப்பாக கீழே வீடியோ செக்ஷன் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் டேட்டை ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ 30ஆம் தேதி ஆரம்பிக்குது, நமக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது. அண்ட் நவம்பர் 14 வரைக்கும் எக்ஸாம் நடக்குன்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், ஓகே, நன்றி.